இன்ஹேண்ட் ஃபீல் இந்த ஃபோனில் ரொம்ப நல்லா இருக்குது. சைட்ஸ் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பேக்கில் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 22,000 ரூபா செக்மெண்ட்டில் இருக்கிற ஃபோனுக்கு இங்கே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப லைட்டான ஃபோன்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 210 கிராம் வெயிட். இப்போ மைக்ரோமேக்ஸ், இன்ஃபினிக்ஸ் அந்த மாதிரி ஃபோனில் நம்ம பார்க்குற அந்த ஹாலோ ஃபீல் இதில் இல்லை, நல்லா சாலிடாக இருக்குது. திக்னஸும் வெறும் 8.75 மில்லிமீட்டர்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே பேக் ரெண்டுமே கர்வ் ஆகிறதுனால கையில் பிடிக்கல இன்னும் ஸ்லிம்மான ஃபீல் இருக்குது. வித் ரொம்ப ரீசனபிளாக 74.7 மில்லிமீட்டர்ஸ். கம்பேரிசனுக்கு இப்போ ஒரு கேலக்ஸி A54 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டிஸ்பிளே இதோட சின்னதாக இருந்தாலும் வித் அதிகம். அந்த டிஸ்பிளே தான் இந்த ஃபோனோட 2வது ப்ரோ. இந்த பேனல் ஷார்ட் சென்சேஷன் ஆல்ஃபா கிளாஸால் கவர் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி எட்ஜஸ் கர்வ் ஆகிறதுனால ஃபோன் கொஞ்சம் நேரோவாகவும் இருக்குது. ப்ளஸ் அந்த டாப் அண்ட் பாட்டம் பெசல்ஸ் கொஞ்சம் ஸ்லிம்மாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறதுனால இது இன்னும் ஒரு ப்ரீமியம் லுக் கிடைக்குது இந்த ஃபோனை பார்க்கையில். இப்போ இந்த டிஸ்பிளே இனிஷியலாக இந்த ஃபோனை நான் அன்பாக்ஸ் பண்ணல, இங்கே தான் கண்டிப்பாக ரேட்டுக்கு கட் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது மொக்க பேனல் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஆக்சுவலாக இல்லை. Realme 11 Proக்கு ரொம்ப சிமிலர் ஸ்பெக் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 10-bit OLED பேனல், ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட 120 Hz ரெஃப்ரெஷ், பீக் பிரைட்னஸ் 950 nits. லாவா வைட் L1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பாயிண்ட்ல இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸோட ஒர்க் ஆகல. இப்போ நம்ம நெகட்டிவ்ஸை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம நெகட்டிவ்ஸ்க்கு வருவோம். நம்பர் 1 and 2 இது ரெண்டுமே ஒரே பாயிண்ட்ல சொல்றதுக்கு காரணம் ரெண்டுமே கொஞ்சம் டிஸ்பிளே பற்றி. ஆக்சுவலாக டிஸ்பிளே பற்றிங்கிறதோட லாவாவோட சாஃப்ட்வேர் இன்எக்ஸ்பீரியன்ஸ்னால அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்த உடனடியாகவே இந்த ரெண்டு இஷ்யூஸையும் நான் நோட்டீஸ் பண்ணேன். நம்பர் 1, டிஸ்பிளே ரொம்ப சேச்சுரேட்டடாக இருக்குது. டிஃபால்ட்டா கலர்ஸ் விவிட்ல செட் பண்ணிருக்காங்க. அது நீங்க நார்மலுக்கு மாத்தினீங்கன்னா கூட இன்னமும் ரொம்ப சேச்சுரேட்டடா இருக்கு. ஒரு 7-8 வருஷம் முன்னாடி சாம்சங் அந்த கேலக்ஸி S4 லான்ச் அந்த நேரத்தில் சாம்சங்கோட சேச்சுரேஷன் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இங்க பண்ணிருக்க மாதிரி தெரியுது. சிம்பிளா சொல்லணும்னா லாவால நார்மல் செட் பண்ணல மற்ற பிராண்ட்ஸ்ல விவிட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. இப்போ பர்சனலா எனக்கு சேச்சுரேட்டட் பேனல்ஸ்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நான் யூஸ்வலா எந்த ஃபோன் யூஸ் பண்ணாலும் அதை விவிட்ல வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எதில் யூஸ் பண்ணுவீங்க? உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன? நேச்சுரலில் வச்சு யூஸ் பண்ணுவீங்களா இல்லை விவிடில் செட் பண்ணுவீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவே, சேச்சுரேஷன் மட்டும் ஒரு இஷ்யூவாக இருந்துச்சுன்னா பெரிய விஷயம் கிடையாது. பட் இப்போ அந்த ரெண்டாவது இஷ்யூ, இது ரெண்டும் கம்பைன் ஆகையில் கொஞ்சம் ப்ராப்ளமாக தெரியுது. இது என்னென்னா ஆட்டோ பிரைட்னஸ் ரொம்ப மொக்கையாக இருக்குது, ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஆட்டோ பிரைட்னஸை ஆஃபில் வச்சா கூட ரேண்டமாக சில நேரம் பிரைட்னஸ் மாறி இருக்குது. ஸோ ரொம்ப சேச்சுரேட்டட் ஸ்க்ரீன், பிரைட்னஸ் டக்குன்னு மாறையில், இது ரெண்டும் சேரையில் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. இங்கே நல்ல விஷயம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி இது ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூ. ஸோ லாவா வேணும்னா இது ஒரு அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியும், பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கைஸ், இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணதுக்கப்புறம் ஒரு OTA புஷ் பண்ணியிருக்காங்க. அதில் ஆட்டோ பிரைட்னஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சேச்சுரேஷன் ஃபிக்ஸ் ஆகலை, பட் ஆட்டோ பிரைட்னஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தெரியுது. இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் எப்படி இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ அடுத்த ப்ரோ சாஃப்ட்வேர். லாவா இங்கே எல்லாத்தையுமே ஸ்டாக்காக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எஸ், இங்கே ஒரு சில எக்ஸ்ட்ராஸ் இருக்குது அந்த எட்ஜ் லைட்டிங் ஆப்ஷன் மாதிரி. பட் இன்னும் முக்கியமான விஷயம் இங்கே என்ன இல்லைங்கிறது தான், ப்ளோட். சுத்தமாக எந்த ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸுமே இங்கே கிடையாது. லிங்க்டின், ஃப்ளிப்கார்ட் எதுவுமே அவங்க இங்கே ப்ரீலோட் பண்ணல. இங்கே நீங்கள் பார்க்குற எல்லா எக்ஸ்ட்ரா ஆப்ஸுமே அமேசான்லேருந்து எல்லாமே இந்த ஃபோனை செட்டப் பண்ணல நான் இன்ஸ்டால் பண்ணது தான். கடைசியாக நான் அன்பாக்ஸ் பண்ண ஃபோனில் ஆப் ட்ராவர் எப்படி இருந்துச்சு, லாவாவில் நான் செட்டப் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது. ஸோ லாவா கண்டிப்பாக அந்த ப்ளோட்வேர் இல்லாமல், ஆட்ஸ் இல்லாமல் இந்த ஃபோனை ஆஃபர் பண்ணுறது ஒரு மேஜர் பாசிட்டிவ். அட்லீஸ்ட் இப்போதைக்கே சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ஃபோன்ஸ் விற்றதுக்கப்புறம் ஓகே நாங்களும் இதே பண்ண போகிறோன்னு பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். பாசிட்டிவ் நம்பர் 4, சார்ஜிங். இந்த ஃபோனோட ஒரு 66 வாட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணி இந்த அக்னி 2 0 to 50 வெறும் 15 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும். இது ப்ரொப்ரைட்டரி சார்ஜராக இல்லாததும் ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா நம்மளுக்கு நாளைக்கு இன்னொரு ஒரு சார்ஜர் வாங்கணும்னா பிராண்டு கிட்ட தான் வாங்கணுங்கிற கட்டாயம் இருக்காது. பாசிட்டிவ் நம்பர் 5, ப்ரைஸிங் ரொம்ப ரீசனபிளாக மெயின்டைன் பண்ணாலும் பேஸ் வேரியண்ட், அதாவது அவங்க விற்கிற ஒரே வேரியண்ட்டில் 256 GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ 8/256ங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஓகே, இப்போ இந்த வீடியோவோட கடைசி நெகட்டிவ்க்கு போவோம், ஆடியோ. இப்போ அக்னி 2ல ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. இப்போலாம் வர 20,000 ரூபா செக்மெண்ட்டில் கூட இதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் கன்சியூமர்ஸ்க்கு. பட் எனிவேஸ், அது இங்கே பெரிய பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் ஒரு Type-C to 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் டாங்கிள் கொடுக்குறாங்க பாக்ஸில். இங்கே நான் பெரிய நெகட்டிவாக பார்க்குறது, இந்த ஃபோனில் ஸ்டெரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கிடையாது. ஒரே ஒரு சிங்கிள் டவுன்வர்ட்ஸ் ஃபயரிங் ஸ்பீக்கர் மட்டும்தான். இது கொஞ்சம் லவுடாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல, நீங்களே கேளுங்களேன். ஸோ லவுடாக தான் இருக்குது. பட் இப்போலாம் வர எல்லா ஃபோன்ஸ்லையுமே ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் பார்த்து பழகிட்டோம். ஸோ இதில் இல்லைங்கிறது எனக்கு ஒரு சின்ன நெகட்டிவாக பட்டுச்சு. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் கடைசி பாசிட்டிவ்க்கு வருவோம். இது லாவா.
என்னடா பிராண்டே ஒரு பாசிட்டிவ்ங்கிறான், அந்தளவு பெரிய பிராண்டா லாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க எப்படி இந்த ஃபோனை அப்ரோச் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு ஒரு பாசிட்டிவாக பட்டுச்சு. அவங்க ஆட்டிடியூட்னு சொல்லலாம். கைஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ திருப்பியும் சொல்கிறேன். ஒரு பிராண்ட் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்கிறத மட்டும் வச்சு ஒரு ஃபோன் வாங்கிடக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் எலெக்ஷன் வாக்குறுதி மாதிரி சொல்லுவாங்க, அப்புறம் மாற்றுவாங்க, ஓகே. பட் இங்கே அட்லீஸ்ட் ஒரு இந்தியன் பிராண்டாக இருந்துட்டு இது அவங்க கமிட் பண்ணுற சில கமிட்மெண்ட்ஸ் அவங்க கொடுக்குறது எனக்கு நல்லதாக பட்டுச்சு. உதாரணத்துக்கு அந்த ஃப்ரீ டோர் ஸ்டெப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்வீஸ் ஹார்ட்வேர் டிஃபெக்ட்டுக்கு. இப்போது மற்ற பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் மதர் போர்டு இஷ்யூவையே வந்து பூசி மழுவை ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அல்லோ போக்கோ டைமிங் நல்லா இருந்துச்சு அவங்க இதை ஆஃபர் பண்ணுறது. உண்மையிலேயே அதை ஃபாலோ த்ரூ பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 years ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்கிரேட்ஸ், 3 years செக்யூரிட்டி பேச்சஸ் அவங்க ப்ராமிஸ் பண்ணுறதும் நல்லதாக தான் எனக்கு தெரிஞ்சுது. எஸ், இது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட், நான் இல்லைன்னு சொல்ல, எல்லாரும் பண்ணுறாங்க. பட் கைஸ், ஒரு ரியல்மியோ ஒரு ஷாமியோ இதை ப்ராமிஸ் பண்ணுறதுக்கும் ஒரு லாவா ப்ராமிஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இப்போ ரியல்மி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ராதர் ஓப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க, அந்த ஃபோன் ஒழுங்காக விற்கல, ஓகே ஃபைன், லைட்டாக இப்படி எப்படி பட்டிட்டிங்கரிங் பண்ணி ரியல்மி பிராண்டில் ஒரு ஃபோன் அதே ஸ்பெக்ஸோட ஒரு ஃபோனை லான்ச் பண்ணுவாங்க, இல்லை OnePlus பிராண்டில் லான்ச் பண்ணுவாங்க. மொத்தத்தில் இப்போ OnePlus, ரியல்மி, ஓப்போ 3 பிராண்ட்ஸுமே ஒரே கோட் பேஸ் ஷேர் பண்ணுறாங்க சாஃப்ட்வேருக்கு, அதாவது ColorOS. ஸோ இந்த பிராண்ட்ஸ் ஒரு ஃபோனுக்கு அப்டேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அலோகேட் பண்ண வேண்டிய ரிசோர்ஸஸும் லாவா மாதிரி ஒரு பிராண்ட் அலோகேட் பண்ண வேண்டிய ரிசோர்ஸஸ்க்கும் வித்தியாசம் நிறையவே இருக்குது. ஸோ நார்மலாக இங்கே லாவா மாதிரி ஒரு பிராண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அப்டேட்ஸ் பற்றி எதுவுமே பெருசாக பேசாமல் ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் எப்படி விற்குதுங்கிறத பேஸ் பண்ணி அப்டேட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதே காரணத்துக்காக தான் இப்போ ஏசூஸ் மாதிரி ஒரு பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ZenFone 9க்கு 2 வருஷம் அப்டேட்ஸ் தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் 3 இருந்தாலும் ஒரு ஃப்ளாக்ஷிப், விலை அதிகமான ஃப்ளாக்ஷிப்க்கு கூட 2 வருஷம் தான் அப்டேட்ஸ் ப்ராமிஸ் பண்ணாங்க. இதுதான் காரணம். இங்கே அந்த மாதிரி பண்ணாமல் ஸ்டார்டிங்லேயே லாவா இதுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கறது, எனக்கு அந்த பிராண்டையும் சரி இந்த ப்ராடக்ட்டையும் சரி இன்னும் கொஞ்சம் சீரியஸாக கன்சிடர் பண்ணுறதுக்கு அது ஒரு பாசிட்டிவாக தெரிஞ்சுது. திருப்பியும் ஒரு பிராண்டோட ப்ராமிஸ்க்கு பெருசாக வர்த்ததும் கிடையாது. எஸ்பெஷலி அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட், லாவாவோட ட்ராக் ரெக்கார்ட் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அங்கே போவேனா. பட் இப்போதைக்கு அவங்க திருப்பி ஒரு கம்பேக், புது ஃபோன்ஸ் லான்ச் பண்ணி கொஞ்சம் எல்லாமே வித்தியாசமாக பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நல்லா பண்ணாங்கன்னா கன்சியூமர்ஸ்க்கு அது ஒரு வின்னாக நான் பார்க்குறேன். ஸோ எனிவேஸ் கைஸ், இதுதான் 6 பாசிட்டிவ்ஸ் 3 நெகட்டிவ்ஸ் அக்னி 2 பற்றி. இப்போ அஃப்கோர்ஸ் இந்த வீடியோவில் சில விஷயங்களை பற்றி நான் பேசல. உதாரணத்துக்கு கேமராஸ், கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி லைஃப். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல, இந்த ஃபோனை நான் 3-4 நாளாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்டாக நம்ம ஃபுல் ரிவ்யூ வீடியோவில் அடுத்த வாரம் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா, அந்த வீடியோவில் நான் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா லைக் பட்டனுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், இந்த ஃபோனை கவர் பண்ணுற ஐடியாவில் நான் இல்லை. இது வரைக்கும் லாவா ஃபோன்ஸ் நான் பெருசாக கவர் பண்ணதில்லை. பட் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அதனால தான் கஷ்டப்பட்டு இந்தியாவிலேருந்து வாங்கி, இந்தியாவிலேருந்து யூஏக்கு ஷிப் பண்ணுறது, யாராவது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டமான விஷயம்ன்ட்டு. அதெல்லாம் பண்ணி இப்போ ஃபோன் கையில் என் சிம்மை போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அடுத்த வாரம் ரிவ்யூவில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த ஃபோன் பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, இல்லை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஃபீலிங்ஸ் இருக்கா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.